ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். என்னடா புது வாய்ஸா இருக்கு அப்படின்னு யோசிப்பீங்க. என் வாய்ஸ் ரொம்ப போர் அடிச்சு போயிருக்கும். அதனால ஏஐ யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான வாய்ஸோட வந்திருக்கேன். கொஞ்சம் ஃபன்னாவே போவோம். இந்த வீடியோல வந்து ஈவென்ட் 71, 72, 73 அதை பத்தி பார்க்க போறோம். அதுக்காக நாங்க சென்னையில இருந்து கோயம்புத்தூர் வந்துட்டோம். நான் இங்க பாருங்க பாத்தீங்கன்னா, இப்போ நாங்க கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். ஊட்டி பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நல்லபடியா பஸ்ஸும் வந்து சேர்ந்துச்சு உதகை மண்டலத்துக்கு. நாங்கள் ஏறி எல்லா லக்கேஜையும் உள்ள வச்சுட்டு கொஞ்சமாக தூக்கம் போடலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து இறங்கணும். விழிஞ்சிடுச்சு. நல்லா ப்ளூ கலரில் வாங்கினோம். நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. அந்த இடத்துல இருந்து வாலண்டியர் நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இங்கே இருக்கார். அவரோட வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே நம்ம கிளம்பலாமே ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியர் நிஷாந்த் அவரோட வீட்டில் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அந்த ஃப்ரெஷ்அப் ஆன வீடியோ நான் போடல. ஏன்னா யாருமே எடுக்கல. அதனால இந்த வீடியோவில் நான் போடல. அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு அவரோட கார்லேயே வந்துட்டோம். இந்த ஸ்கூலோட நேம் சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஸ்வெட்டர் போட்டுருப்பாங்க. ஏன்னா இது ஊட்டி, அதுவும் டிசம்பர் மந்த்ல செம்மையாக குளிருங்க. இந்த ஸ்கூலோட பேர் கவர்மெண்ட் மாடல் ஹையர் செகண்டரி ஸ்கூல், தூணேரி, நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. எவ்ரி இயர் வரதுனால இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்மளை ரொம்ப நல்லாவே தெரியும். நமக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் செஷன்ஸ் எடுக்கிறதுக்கு. அதே மாதிரி நம்ம போனோடனே எல்லா செஷன்ஸையும் நம்ம எடுத்தோம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க அந்த டே ஃபுல்லாக. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, நம்ம கூட வந்த வாலண்டியர் ஒருத்தர் வந்து இந்த ஸ்கூல்லேருந்து படித்தவர் தான். 2 வாலண்டியர்ஸ் இந்த ஸ்கூல்லேருந்து படித்து அவங்க நம்மளோட வாலண்டியராக ஜாயின் பண்ணிட்டாங்க. அவரும் இந்த இடத்துல இருப்பார். நான் அவரை காட்டுறேன். இவர் தான் அந்த வாலண்டியர். இவர் பேர் சந்தோஷ். இவர் இந்த ஸ்கூலில் தான் படித்தார். அதனால் வந்து அவருக்கு ரொம்ப மெமரிஸ் வந்து ஞாபகம் வருதுன்னு பெஞ்சை தடவிட்டு உட்காந்துருந்தாரு. அதை நாங்கள் வீடியோ எடுத்திருந்தோம். அதனால் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து எங்களோட வாலண்டியராக ஜாயின் பண்ணதில் இந்த ஸ்கூலில் ஒரு பங்கு இருக்குது. ஒரு 3-4 பேர் வந்து இந்த ஸ்கூல்லேருந்து நமக்கு வாலண்டியராக கிடச்சிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதை நினச்சா. கெரியர் கைடன்ஸ், மோட்டிவேஷ்னல் செஷன், சைக்கலாஜிக்கல் செஷன்ஸ் அண்டு நிறைய செஷன்ஸ் வந்து இன்ட்ராக்டிவாக பசங்களோட இருந்துச்சு. அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு பசங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்பவே பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டி வரப்பையும் நமக்கு ஒரு பூஸ்டப் கொடுக்குற மாதிரி இந்த ஸ்கூல் டிசம்பரில் அமையுது. ஸோ ஃபைனலாக இந்த ஈவெண்ட் 71 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ஸ்கூலோட ஈவெண்ட்டை முடிச்சுட்டு இந்த ஸ்கூலில் படித்த 2 பசங்க வாலண்டியராக இருக்காங்கன்னு சொன்னோடையா, ஸோ அவரோட வீட்டில் போயிட்டு ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு இந்த டேவை வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணோம். திருப்பி நாங்கள் காரில் தான் ரிட்டர்ன் வந்து நிஷாந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாலண்டியர் வீட்டிலேருந்து கிளம்பினோடையா, அவர் வீட்டுக்கு தான் திருப்பி போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் நாங்கள் யானை பார்த்தோங்க. யானை இல்லை, இந்த வாய்ஸ் நல்லா இருக்காது. இங்கே பாருங்க. ஏன்னா நாங்கள் வர வழியிலே போட்டுருந்தாங்க யானைலாம் நடமாடுன்னு சொல்லி. ஸோ அந்த யானை தான் இது. அதை நாங்கள் எங்கள் கண்ணில் மாட்டிச்சு. அது ஒரு வீடியோவாக எடுத்தோம். 90s கிட்ஸ்க்கு நான் அதனால் வந்து எனக்கு யானையை பார்த்தாலும் ஒரு குஷி ஆகிட்டேன். ஸோ அதே மாதிரி இந்த டே ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்த டேக்கும் நம்ம காரில் தான் போகிறோம். இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ட்ரைபல் ஹை ஸ்கூல் பொக்காபுரம். இதுவும் வந்து நீலகிரி ஊட்டியில் தான் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து செகண்ட் டே ஈவெண்ட் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். காரில் போயிட்டு இருந்தோம். சூப்பராக இளையராஜா பாட்டுகள், ஏஆர் ரஹ்மான் பாடல்கள், ஹாரிஸ் ஜெயராஜ் பாடல்கள் மற்றும் பல அந்த மாதிரி நிறையா கேட்டுக்கிட்டு போயிட்டு இருந்தோம். இதுதான் கவர்மெண்ட் ட்ரைபல் ஹை ஸ்கூல் பொக்காபுரம், நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இந்த ஸ்கூலுக்கு நம்ம ஃபஸ்ட் டைம் வரோம். ஃபஸ்ட் டைம் வர மாதிரி இருக்காது. நான் நிறைய வீடியோஸில் சொல்கிற மாதிரி நம்ம ஏன் ஃபஸ்ட் டைம் போகிற மாதிரி எந்த ஸ்கூலுமே இருக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூலில் நம்மளுக்கு ஃபஸ்ட் டைமாக வெல்கம் பண்ணுறப்போ அவங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க, இவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்றத ஒரு க்யூரியாசிட்டி அவங்களுக்குள்ளே இருக்கும். அதை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி நம்ம வந்து வாலண்டியர்ஸ் இன்னைக்கு நிறைய கேம் செஷன்ஸோடு எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அந்த கேம் செஷன்ஸ் எல்லாமே சின்ன பசங்களுக்கு எடுத்தோம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க. அந்த மோட்டிவேஷ்னல் செஷன்ஸும் எடுத்தோம். அந்த சைக்கலாஜிக்கல் செஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப இன்ட்ராக்டிவாக போச்சு. பசங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நன்றி சொல்ல வேண்டிய தருணத்தில் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கவர்மெண்ட் ட்ரைபல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப பெரிய நன்றிகளை சொல்கிறோம். ஏன்னா நமக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து நம்மளை இங்கே போய் சர்வீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்ரூவ் பண்ணதுக்கு. இது தொடர்ந்து ஸ்கூலோட ஹெட்மாஸ்டர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் சார் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிகள். இந்த ஸ்கூல் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு அடுத்த வருஷமும் இதே மாதிரி நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட் டைம் போகிறதுனால அந்த ஸ்கூலுக்கு நிறைய நம்ம கிஃப்ட்ஸ்லாம் கொடுப்போம் பசங்களுக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே பசங்களுக்கு கொடுத்துட்டு இந்த டேயோட ஈவெண்ட்டை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணால் இன்னைக்கு சண்டே. எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஎம்ஆர்எஸ் எம் பலடா அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. எம் பலடானா முத்தொடை பலடா அப்படின்ற ஒரு ஊர் நீலகிரிஸ் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அந்த ஏக்கரைவா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இன்னைக்கு சண்டேன்னு கூட பார்க்காம நம்ம பசங்களும் வந்து வந்திருக்காங்க. இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது அவங்க தெரியாது. ஏன்னா இது ஃபஸ்ட்டு ஸ்கூல். நம்ம வந்துட்டோம். பசங்க எல்லாருமே வந்து கேதர் ஆகிட்டாங்க. நம்ம வாலண்டியர்ஸும் கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
பர்சனலாக எனக்கு இந்த ஸ்கூல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா இந்த ஸ்கூல் இருக்க இடம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், என்விரான்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் அந்த ஸ்கூலில் போயிட்டு நம்மளோட செஷன்ஸ் எல்லாம் வழக்கம் போல் எடுக்க ஆரம்பித்தோம். மோட்டிவேஷனல், சைக்கலாஜிக்கல் அண்ட் கேம்ஸ் ஆக்டிவிட்டி, ஃபன் வித் நம்பர்ஸ், இந்த மாதிரி நிறைய செஷன்ஸ் வந்து பசங்களுக்கு எடுக்க ஓகே இன்னைக்கு கிளாஸ் கிடையாது, இன்னைக்கு இவங்க தான் அப்படின்னு சொல்லி பசங்க வந்து கொஞ்சம் ஜாலியாகிட்டாங்க. அதே மாதிரி அந்த டேவும் நல்லாவே போச்சு. பசங்க எல்லாருமே ஹாப்பியாக இருந்தாங்க. இதை தொடர்ந்து நம்மளோட பிரசிடெண்ட் வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசினாங்க. ஸோ என்ன பேசினாங்க அப்படின்றத நீங்களே இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்க எல்லாருமே ஸ்போர்ட்ஸ், ஸ்டடீஸ், நீங்க எந்த சப்ஜெக்ட்டுமே கஷ்டம்னு சொல்லல, எல்லா சப்ஜெக்ட்டுமே விருப்பப்பட்டு படிக்கிறீங்க. ஸோ அந்த விருப்பப்பட்டு படிக்கக்கூடிய பாடங்களை அதிகமாக கவனம் செலுத்தி படிக்கணும். கடந்த வியாழக்கிழமை 11th 12th ஹாஃப் இயர்லி ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் மண்டே 10th அதெல்லாம் ரிசல்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல நீங்க மேக்ஸிமம் டார்கெட் அட்டைன் பண்ணணும். நீங்க ஹாஃப் இயர்லியில வாங்குற மார்க் உடைய 30 மார்க் கூடுதலாகவும் இல்ல 30 மார்க் குறைவாகவும் தான் உங்களுடைய ஆனுவல் எக்ஸாம் மார்க் வரும். ஸோ நீங்க ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல எவ்வளவு டார்கெட் பண்றீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். இந்த ஈவெண்ட்டும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. நாங்கள் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னு பார்த்தா, நாங்கள் 3 நாள் நாங்கள் ஈவெண்ட் பண்ணதில் நாங்கள் 3 ஸ்கூலோட டீச்சர்ஸ் அண்டு ஹெட்மிஸ்டர் இதை தாண்டி நம்மளோட கவர்மெண்ட் ட்ரைபல் டிபார்ட்மெண்ட்டோட டைரக்டர் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். நாங்கள் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இப்போ தான் பெரிய ட்விஸ்டே என்னன்னா, நாங்கள் வந்தது டிசம்பர் 3 சண்டே. செம்ம மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. பார்த்தா ஃப்ளட்டு, மிக்ஜாம் புயலில் நாங்கள் வந்து மாட்டிக்கிட்டு நாங்கள் வந்து ட்ரெயின் உள்ளே போகாதுன்ட்டாங்க சென்னைக்குள்ளே. நாங்கள் நடந்தே அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் டே எங்கேயோ நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ட்ராக்லேயே நடந்து அதுக்கப்புறம் வீடு வந்து சேர்ந்தோம். இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நான் வந்து எங்களுக்கு எந்த பெனிஃபிட்டுமே இல்லை. நாங்கள் வாலண்டியராக தான் இந்த சர்வீஸே பண்ணுறோம். எங்கள் வாலண்டியர்ஸ் எல்லாருக்குமே ப்ரொஃபஷன்றது தனி. அதை தாண்டி இதை ஒரு பேஷனாக தான் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. எங்களோட ஓன் எக்ஸ்பென்சஸில் தான் நாங்கள் இந்த ஊருக்கெல்லாம் போயிட்டு வரோம். ஸோ அதுவே எங்களுக்கு வந்து காலரை தூக்கி நாங்கள் தைரியமாக சொல்லுவோம், நாங்கள் ஒரு வாலண்டியர் அப்படின்னு சொல்லி. ஸோ எங்களை மாதிரி நீங்களும் வாலண்டியர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? கீழே வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்க அண்ட் ஹோப் ட்ரஸ்டோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. அதில் போய் கிளிக் பண்ணி உங்களோட ஃபார்மை ஃபில் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்களும் வாலண்டியராக எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஹோப் ட்ரஸ்ட் டுகெதர் வி கேன். ரைட்டில் போங்க சார். நீங்களாம் லெஃப்ட்ல போக வேண்டியதானே, அவரை மட்டும் தானே போக சொன்னீங்க.